ஸ்ரீமத் பகவத்கீதை பற்றி சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு. கீதையை புரிந்து கொள்ள அதன் வரலாற்று பின்னணியை அறிந்திருப்பது அவசியம். உபநிடதங்களுக்கு ஒரு விளக்க உரையாக கீதை விளங்குகிறது. 100க்கு அதிகமான உபநிடதங்கள் உள்ளன. அவற்றுள் சில மிக சிறியவை, சில பெரியவை, ஒவ்வொன்றும் தனி நூல். அவை எந்த குருவின் வாழ்க்கையையும் சொல்லவில்லை, தத்துவங்களை மட்டுமே கூறுகின்றன. பொதுவாக அரச சபையில் பண்டிதர்களுக்கிடையே நடைபெற்ற விவாதங்களின் சுருக்கெழுத்து குறிப்புகள் போலவே அவை உள்ளன. உபநிடதம் என்ற சொல் அமர்ந்திருத்தல், அதாவது ஒரு குருவின் அருகில் அமர்ந்திருத்தல் என்று பொருள்படுகிறது. உங்களுள் உபநிடதங்கள் சிலவற்றை படித்திருப்பவர்களுக்கு அவை எவ்வாறு சுருக்கெழுத்து குறிப்புகளின் தொகுப்பு போல் உள்ளது என்பது புரியும். நீண்ட விவாதங்களுக்கு பின்னர் அவை நினைவிலிருந்து குறித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், அவற்றின் பின்னணியை பற்றி சொற்பமே நமக்கு தெரிய வந்துள்ளது. அவற்றின் நல்ல பக்கம் மட்டுமே அங்கு குறிக்கப்பட்டுள்ளன. சமஸ்கிருதம் கிமு 5000 தோன்றியது. அதிலிருந்து குறைந்தது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை உபநிடதங்கள். அவை உண்மையில் எவ்வளவு தொன்மை வாய்ந்தவை என்பது யாருக்கும் தெரியாது. உபநிடதங்களின் கருத்துக்களை எடுத்தாள்கிறது கீதை. சில இடங்களில் சொற்களையும் அப்படியே எடுத்துக்கொள்கிறது. உபநிடதங்கள் விளக்கும் முழு பொருளையும் அப்படியே சுருக்கமாக, அடக்கமாக, ஒழுங்காக கொண்டு வரும் நோக்கத்துடனே அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களின் சாஸ்திரங்கள் வேதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த நூல் தொகுதிகள் எண்ணற்றவை. அவற்றின் மூலங்களை மட்டும் இங்கே கொண்டு வந்தால் கூட இந்த அறைக்குள் அவை அடங்காது. அவற்றுள் பல தொலைந்து விட்டன. அவை பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு புரோகிதரின் பொறுப்பில் விடப்பட்டது. அவற்றை மனப்பாடம் செய்வதன் மூலம் அவை அழியாமல் அவர்கள் காத்தார்கள். அத்தகைய மனிதர்கள் இன்றும் உள்ளார்கள். ஓசை அளவில் கூட சிறு பிசகின்றி புத்தகமாக அவர்கள் ஒப்பிப்பார்கள். வேதங்களின் பெரும் பகுதி தொலைந்து போய்விட்டது. எஞ்சியுள்ள சிறு பகுதி மட்டுமே தனியாக ஒரு நூல் நிலையமாக அமைக்கக்கூடியது. இவற்றின் மிக பழைய பகுதியில் ரிக்வேத துதிகள் அடங்கியுள்ளன. தற்கால ஆராய்ச்சியாளர்கள் வேத பகுதிகளுள் எது முந்தியது, எது பிந்தியது என ஒழுங்குபடுத்த முயல்கிறார்கள். பைபிளை பற்றிய பழைய கருத்தும் இன்றைய அறிஞர்களின் கருத்தும் வேறுபட்டிருப்பது போலவே வேதங்களை பற்றிய புராதன கருத்து நவீன கருத்திலிருந்து முற்றிலும் வேறானது. வேதங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று உபநிடதங்கள் அல்லது ஞான காண்டம், மற்றது கர்மகாண்டம். கர்மகாண்டத்தை சிறிது விளக்குவோம். சடங்குகளும் பல தேவதைகளை பற்றிய பல வகையான துதி பாடல்களும் அதில் உள்ளன. சடங்குகள் பல கிரியைகள் அடங்கியவை. அவற்றுள் சில மிக விரிவானவை. அவற்றை செய்ய பல புரோகிதர்கள் தேவை. சடங்குகளின் விரிவால் புரோகித தொழிலே தனியொரு சாஸ்திரமாயிற்று. படிப்படியாக இந்த துதிகளிலும் சடங்குகளிலும் பொதுமக்களுக்கு மதிப்பு வளர்ந்தது. தேவதைகள் கூட மறைந்து அவர்களது இடத்தை இந்த சடங்குகள் பிடித்து கொண்டன. இது இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு வினோத வளர்ச்சியாகும். வைதிக இந்துக்களில் மீமாம்சகர்கள் என்ற பிரிவினர் தேவதைகளை நம்புவதில்லை. மற்றவர்கள் நம்புகிறார்கள். வேதங்களில் உள்ள தேவதைகளை பற்றிய கருத்து என்னவென்று ஒரு வைதிக இந்துவை இன்று கேட்டால் ஒரு திருப்திகரமான பதிலை அவனால் தர முடியாது. புரோகிதர்கள் இந்த துதிகளை பாடி அக்னியில் ஆகூதி அளிப்பார்கள். அவற்றின் பொருள் என்ன என்று வைதிக இந்துவை கேட்டால் துதிகளில் உள்ள சொற்களுக்கே பல பலன்களை அளிக்கும் சக்தி உண்டு என்று கூறுவான். அவ்வளவுதான். இதுவரை இருந்த இயற்கைக்கு உட்பட்ட மற்றும் இயற்கையை மீறிய அனைத்து சக்திகளும் அங்கு உள்ளன. வேதங்கள் ஓர் அபூர்வ சக்தி உள்ள வெறும் வார்த்தைகள் மட்டுமே. அவற்றை சரியான முறையில் உச்சரித்தால் விளைவுகளை உருவாக்க வல்லவை. ஓர் உச்சரிப்பு தவறினாலும் பலன் உண்டாகாது. ஒவ்வொன்றும் சரியாக முறையாக இருக்க வேண்டும்.
மற்ற மதங்களில் பிரார்த்தனை என்று அழைக்கப்படுவது இங்கு மறைந்து வேதங்களே தெய்வங்களாகிவிட்டன. வேதங்களில் சொற்களுக்கு எவ்வளவு உயர்வான இடம் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை இதிலிருந்து நீங்கள் உணரலாம். அலாதியான இந்த சொற்களிலிருந்தே உலகம் முழுவதும் படைக்கப்பட்டுள்ளது. சொல்லின்றி எண்ணம் இருக்க முடியாது. உலகில் என்னென்ன உள்ளனவோ அவையெல்லாம் எண்ணங்களின் வெளிப்பாடே. எண்ணமோ சொற்களின் மூலம்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். தோன்றா நிலையிலிருந்த எண்ணம் எந்த சொற்களின் மூலம் வெளிப்பட்டதோ அந்த சொற்களின் தொகுதியே வேதங்கள். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், புற உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் வேதத்தை சார்ந்தே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பொருளை பற்றிய எண்ணம் அதை குறிக்கும் சொல் இல்லாமல் இருக்க முடியாது. குதிரை என்ற சொல் இல்லாவிட்டால் குதிரையை பற்றி யாரும் நினைக்க முடியாது. ஆகையால் எண்ணத்திற்கும் சொல்லிற்கும் புற பொருளுக்கும் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். இந்த சொற்கள் என்பவை உண்மையில் என்ன? வேதங்களே. அவற்றின் மொழி சமஸ்கிருதம் என்று கூட சொல்வதற்கு இல்லை. அது வேத மொழி, தெய்வ மொழி. அதன் சிதைவே சமஸ்கிருதம். அவ்வாறே மற்ற மொழிகளும். வேத மொழியை விட பழைய மொழி இல்லை. வேதங்களை எழுதியது யார் என்று நீங்கள் கேட்கலாம். அவை எழுதப்படவில்லை. சொற்களே வேதங்கள். ஒரு சொல்லை நான் பிழையின்றி உச்சரித்தால் அதுவே வேதம். விரும்பிய பலனை அது உடனே அளிக்கும். வேத தொகுதி என்றென்றும் உள்ளது. உலகமெல்லாம் அந்த சொல் தொகுதியின் வெளிப்பாடே. வெளிப்பட்டு காணப்படுகின்ற சக்தி ஒரு கல்பம் முடியும் போது சூட்சும நிலையை அடைந்து சொல் வடிவையும் பின்பு எண்ண வடிவையும் அடைகிறது. அடுத்த கல்பத்தில் மீண்டும் எண்ணங்கள் சொல்லாகி அதிலிருந்து உலகம் பிறக்கிறது. வேதங்களில் அடங்காதது என்று ஒன்று இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது உங்கள் மனமயக்கம். அப்படி எதுவும் இருக்க முடியாது. வேதங்கள் மனிதர்களால் எழுதப்படவில்லை என்பதை பல நூல்கள் வலியுறுத்தி பேசுகின்றன. இந்த நூல்களின் ஆசிரியர்களிடம் வேதங்கள் முதலில் யாராவது ஒரு மனிதர் மூலமாகத்தான் வெளிப்பட்டிருக்கும் என்று கூறினால் அவர்கள் சிரிப்பார்கள். முதலில் வேதத்தை வெளியிட்ட யாரை பற்றியும் கேள்விப்பட்டதே இல்லை. புத்தரின் உபதேசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முற்பிறவிகள் பலவற்றுள் பல தடவை அவர் அதே உபதேசங்களை கூறியுள்ளார் என்ற நம்பிக்கை உள்ளது. எங்கள் மதம் சரித்திரபூர்வமானது. எனவே எங்கள் மதமே உண்மை. உங்கள் மதம் தவறு என்று கிறிஸ்தவன் கூறினால் அதற்கு மீமாம்சகர்கள், உன் மதம் சரித்திரபூர்வமானது என்றால் ஒரு மனிதர் அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கினார் என்பதை நீயே ஒப்புக்கொள்கிறாய். ஆனால் எது உண்மையானதோ அது எல்லையற்றதாகவும் என்றும் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையின் ஒரே உரைக்கல். அது எப்போதும் அழியாமல் என்றும் ஒரே போலவே இருக்கும். உனது மதம் இன்ன மனிதரால் படைக்கப்பட்டது என்பதை நீயே ஒப்புக்கொள்கிறாய். வேதங்கள் அப்படி ஒரு தீர்க்கதரிசியாலோ வேறு எந்த வழியிலுமோ உண்டாக்கப்படவில்லை. எல்லையற்ற வார்த்தைகளிலிருந்து இயல்பாகவே பிரபஞ்சம் முழுவதும் தோன்றி மறைகிறது என்பான் மீமாம்சகன். தத்துவ ரீதியாக இது முற்றிலும் சரியே. ஒலிதான் படைப்பின் ஆரம்பமாக இருக்க வேண்டும். உயிர்களின் படைப்பிற்கு மூல உயிரணுக்கள் இருப்பது போல் ஒலிகளுக்கும் மூல ஒலி ஒன்று இருக்க வேண்டும். சொற்கள் இன்றி எண்ணம் இல்லை. உணர்ச்சிகள், அனுபவங்கள், எண்ணங்கள் இவை எங்கிருக்குமோ அங்கே சொற்களும் இருந்தேயாக வேண்டும். ஆனால் 4 புத்தகங்களே வேதம், வேறெதுவும் இல்லை என்று சொல்வதுதான் பிரச்சனை. பௌத்தர்கள் எங்களுடையவையே வேதங்கள், அவை பிற்காலத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டன என்று கூறலாம். அவ்வாறு இருக்க முடியாது. இயற்கை அவ்வாறு நடைபெறுவதில்லை. இயற்கை தன் நியதிகளை ஒருபோதும் பகுதியாக வெளிப்படுத்துவதில்லை. இன்று ஓர் அங்குலம், நாளை மற்றொரு அங்குலம் என்று புவியீர்ப்பு விசை வெளிப்படுவதில்லை. ஒவ்வொரு நியதியும் பூரணமானது. நியதியில் பரிணாமம் என்பது இல்லை. அது ஒரேயடியாக கொடுக்கப்பட்டு விடுகிறது. புதிய மதம், சிறந்த அருளுணர்வு என்பதெல்லாம் வெறும் முட்டாள்தனம். அதற்கு எந்த பொருளும் இல்லை. 100,000 நியதிகள் இருக்கலாம். அவற்றுள் சிலவற்றை இன்று அறிகிறோம், பின்னர் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். பழங்கால புரோகிதர்கள்
வேதங்களின் பலத்தால் தேவர்களையே அரியாசனத்திலிருந்து இறக்கிவிட்டு அந்த இடங்களில் தாங்களே அமர்ந்தார்கள். சொற்களின் ஆற்றல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்களே உலகின் நடமாடும் தெய்வங்கள். எங்களுக்கு பணம் கொடுங்கள். நாங்கள் வேத சொற்களை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியவற்றை கிடைக்க செய்கிறோம். இந்த சொற்களை நீங்கள் உச்சரிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் சிறு தவறு நிகழ்ந்தாலும் அது எதிரான பலனை உண்டாக்கிவிடும். நீங்கள் செல்வந்தராக, அழகானவராக, நீண்ட ஆயுள் உள்ளவராக, நல்ல கணவரை அடைந்தவராக வேண்டுமா? வேண்டுமென்றால் புரோகிதர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். இதற்கு இன்னொரு பக்கமும் உண்டு. வேதங்களுடைய முதற் பகுதியின் லட்சியம் பிற்பகுதியான உபநிடதங்களின் லட்சியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. முதல் பகுதியின் நோக்கம் வேதாந்தம் ஒன்றை தவிர உலகிலுள்ள மற்ற மதங்கள் அனைத்தின் நோக்கத்தைப் போலவே உள்ளது. அதாவது இந்த உலகிலும் மறு உலகிலும் இன்பம் அனுபவிப்பது. கணவன், மனைவி, மக்கள் இவையே. பணத்தை கொடுங்கள், புரோகிதர் உங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு தருவார். நீங்கள் சொர்க்கத்தில் இன்ப வாழ்வு வாழலாம். உங்கள் சுற்றத்தாரையெல்லாம் அங்கே காணலாம். இந்த இன்ப ராட்டினம் முடிவில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கும். கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, எல்லாம் சிரிப்புதான். எவ்வளவு உண்டாலும் வயிறு வலிக்காது. எத்தனையோ கேளிக்கைகள் இருந்தாலும் தலைவலியே வராது. அதுவே மனிதனின் உன்னதமான குறிக்கோள் என்று புரோகிதர்கள் கருதினார்கள். இதில் உங்கள் நவீன கொள்கைகளுக்கு ஒத்துவருகின்ற இன்னொரு கருத்தும் உண்டு. மனிதன் இயற்கையின் அடிமை, என்றும் அடிமையாகவே இருக்க வேண்டும். அதை கர்ம நியதி என்கிறோம். கர்ம நியதி என்பது சட்டம். அது எங்கும் பொருந்தும். எல்லாம் கர்மத்தில் கட்டுண்டவை. தப்பித்துக்கொள்ள வழி இல்லையா? இல்லை. அடிமைகளாகவே இருங்கள். ஆயுள் முழுவதும் நல்ல அடிமைகளாக இருங்கள். நாங்கள் சொற்களின் மூலம் உங்களுக்கு நன்மை வருமாறும் தீமை வராமல் இருக்குமாறும் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வேண்டிய பணத்தை மட்டும் கொடுங்கள் என்பதுதான் மீமாம்சகர்களின் கொள்கை. இந்த குறிக்கோளே எல்லா காலங்களிலும் பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று வந்திருக்கிறது. மக்களுள் பெரும்பாலானவர்கள் சிந்திப்பதில்லை. சிந்திக்க தொடங்கினாலும் மூட நம்பிக்கைகளின் தொகுதி அவர்களை படுத்தும் பாடு பயங்கரமானது. அவர்கள் சற்று பலமிழந்தால் வருகிறது அடி. முதுகெலும்பு சுக்கல் சுக்கலாக உடைந்து போகிறது. ஆசை காட்டியும் அச்சுறுத்தியுமே அவர்களை நகர்த்த முடியும். அவர்களாகவே நகரமாட்டார்கள். அவர்களை மிரட்ட வேண்டும், பயமுறுத்த வேண்டும், திகிலடைய செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் என்றென்றும் உங்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அவர்கள் வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. பணம் கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மற்ற அனைத்தையும் புரோகிதர்கள் கவனித்துக் கொள்வார்கள். மதம் எவ்வளவு எளிதாகிவிடுகிறது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வீட்டிற்கு போய் சும்மா இருங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஐயோ பாவம்! அற்ப பிராணிகள். இன்னொரு வழியும் உள்ளது. உபநிடதங்களின் முடிவுகள் எல்லாம் இதற்கு நேர் எதிரானவை. முதலில் உலகை படைப்பவரும் ஆள்பவருமான இறைவனை உபநிடதங்கள் நம்புகின்றன. பின்னர் கருணை வடிவமான கடவுள் கருத்து வருகிறது. இது முதல் கருத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. இப்போதும் நாம் புரோகிதர்களின் கருத்தை கேள்விப்படுகிறோம் என்றாலும் லட்சியம் மிகவும் சூட்சும தன்மையை அடைந்துள்ளது. பல தெய்வங்களுக்கு பதிலாக ஒரே கடவுள் கருத்து எழுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் எல்லோரும் கர்ம நியதியில் கட்டுண்டவர்கள் என்பதை உபநிடதங்கள் ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் அதிலிருந்து தப்பும் வழியையும் அவை காட்டுகின்றன. மனிதனின் குறிக்கோள் விதியை கடந்து செல்வது. போகம் ஒருபோதும் குறிக்கோளாக இருக்க முடியாது. ஏனென்றால் போகம் என்பது இயற்கைக்கு உட்பட்ட ஒன்று. மூன்றாவதாக, யாகங்கள் கேலிக்கூத்து என்று கூறி உபநிடதங்கள் அவற்றை கண்டிக்கின்றன. யாகம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தரலாம். ஆனாலும் அது விரும்பத்தக்கதல்ல. ஏனென்றால் அதிகம் கிடைக்க கிடைக்க மேலும் அதிகமாக விரும்புவீர்கள். மகிழ்வதும் தூயருவதுமாக இந்த முடிவற்ற வட்டத்தில் உழன்று கொண்டிருப்பீர்கள். நிரந்தர இன்பம் என்ற ஒன்று எங்குமே கிடைக்காது. அது குழந்தையின் வெறும் கனவு மட்டுமே.
ஒரு சக்திதான் இன்பமாகவும் துன்பமாகவும் மாறி மாறி வருகிறது. மன இயல் பற்றிய எனது கருத்தை இன்று நான் சிறிது மாற்றியுள்ளேன். மிகவும் வினோதமான உண்மை ஒன்றை நான் கண்டேன். என் மனதில் ஓர் எண்ணம் எழுகிறது. அதை நான் விரும்பவில்லை, வேறு ஒன்றை எண்ணுகிறேன். நான் வேண்டாத எண்ணம் உடனே மறைந்து போய்விடுகிறது. அது என்னாயிற்று? 15 நிமிடங்களில் மீண்டும் வெளிவருகிறதே, வந்து என்னை நிலைகுலைய செய்கிறதே. அது எத்தனை ஆற்றல் பொருந்தியதாக, எத்தனை வேகத்துடன், எவ்வளவு பயங்கரமாக எழுகிறது! என்னை பைத்தியமாக்கி விடுகிறதே. அது அடங்கும்போதுதான் அந்த உணர்ச்சி முன்பு வெறுமனே அடக்கி மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது தெரிகிறது. எழுந்தது எது? நான் செயல் புரிந்து அனுபவித்து தீர்க்க வேண்டிய எனது தீய நினைவுகளே அது. இயற்கை தன் வழியிலேயே செல்லும். அடக்குதல் என்ன செய்யும்? கீதையில் இது ஒரு துணிச்சலான கருத்து. அடக்குவதான அந்த போராட்டம் முடிவில் ஒரு வீண் முயற்சி என்று தோன்றலாம். உங்களிடம் ஒரே நேரத்தில் 100,000 ஆசைகள் போட்டி போட்டுக்கொண்டு பொங்கி எழலாம். நீங்கள் அவற்றை அடக்கலாம். ஆனால் மீண்டும் அவை அனைத்தும் அங்கே வந்து நிற்கும். எனினும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீங்கள் போதிய ஆற்றல் உடையவர்களானால் உங்கள் உணர்வை 20 பகுதிகளாக ஒரே காலத்தில் பிரித்து கொள்ளலாம். மன இயல் பற்றிய என் கருத்து மாறுகிறது. மனம் வளர்கிறது. அதையே யோகிகள் கூறுகிறார்கள். ஓர் உணர்ச்சி மேலோங்குகிறது, பின்பு அது இன்னொன்றை எழுப்புகிறது. அப்போது முதல் உணர்ச்சி மறைந்து போகிறது. நீங்கள் கோபம் கொள்கிறீர்கள், பின்பு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அடுத்த கணமே கோபம் மறைந்து விடுகிறது. அந்த கோபத்திலிருந்துதான் நீங்கள் அடுத்த நிலையை உருவாக்குகிறீர்கள். இந்த நிலைகளுள் ஒன்றை மற்றொன்றாக மாற்றிக்கொள்ளலாம். நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர துன்பம் என்பதெல்லாம் குழந்தை கனவுகள். மனிதனின் குறிக்கோள் சுகமும் அல்ல, துக்கமும் அல்ல. இவை எதிலிருந்து எழுகின்றனவோ அதை நாம் அடக்கி ஆள வேண்டும். அவற்றின் வேர் எங்கே உள்ளதோ அங்கேயே அவற்றை நாம் அடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உபநிடதங்களின் கூற்று. இன்னொரு வேறுபாடு, உபநிடதங்கள் எல்லா சடங்குகளையும், முக்கியமாக மிருக பலியுடன் இணைந்தவற்றை மறுக்கின்றன. அவை முட்டாள்தனம் என்கின்றன. இன்ன விலங்கை கொன்றால் இன்ன பலன் கிடைக்கும் என்று பழைய தத்துவவாதிகளுள் ஒரு பிரிவினர் கூறுகிறார்கள். பிராணியை கொன்ற பாவம் இருக்கிறதே, அதற்காக நீங்கள் துன்பம் அனுபவிக்கத்தானே வேண்டும் என்று நீங்கள் கூறலாம். இது வெற்று பேச்சு. எது சரி எது தவறு என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் மனம் அவ்வாறு கூறுகிறதா? உங்கள் மனம் கூறுவதை பற்றி யாருக்கு கவலை? என்ன மதிக்கெட்ட பேச்சு பேசுகிறீர்கள்? உங்கள் மனம் சாஸ்திரத்திற்கு எதிராக செயல்படுகிறது. உங்கள் மனம் ஒன்று சொல்லி வேதங்கள் வேறொன்றை சொன்னால் உங்கள் மனத்தை ஒதுக்கிவிட்டு வேதங்களை நம்புங்கள். ஒரு மனிதனை கொல்வது சரி என்று வேதங்கள் கூறினால் அதுதான் சரி என்பார்கள் அவர்கள். என் மனசாட்சி வேறு விதமாக கூறுகிறது என்று நீங்கள் கூறினால் அது சரியில்லை என்பார்கள். ஒரு புத்தகம் என்றென்றும் உண்மையான சொற்கள் அடங்கியது, புனிதமானது என்று நீங்கள் நம்ப தொடங்குகின்ற அந்த கணமே கேள்வி கேட்பதை நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் உங்கள் பைபிளில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதே வேளையில் ஆஹா, எவ்வளவு அதிசயமான வார்த்தைகள், எவ்வளவு உண்மையானவை, நன்மை பயப்பவை என்றும் சொல்கிறீர்கள். பைபிள் கடவுளின் வார்த்தை என்று நம்பினால் பிறகு அதை சீர்தூக்கி தீர்ப்பு கூற உங்களுக்கு அதிகாரமில்லை. எப்போது நீங்கள் சீர்தூக்கி பார்க்க தொடங்கிவிட்டீர்களோ அப்போது நீங்கள் பைபிளை விட உயர்ந்தவர்களாகிவிட்டீர்கள். அப்போது பைபிளால் உங்களுக்கு என்ன பயன்? புரோகிதர்களோ உங்கள் பைபிளாகட்டும் அல்லது வேறு எதுவும் ஆகட்டும், எதனுடனும் நாங்கள் வேதங்களை ஒப்பிட முடியாது, ஒப்பிடுவதில் பயனில்லை என்பார்கள். ஏனென்றால் எது பிரமாணம் என்பதுதான் கேள்வி, அதுதான் முடிவு. ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று நீங்கள் எண்ணினால் வேதங்களின்படி அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள். உபநிடதங்கள் இதை நம்பினாலும் இதைவிட உயர்ந்த குறிக்கோளும் அவற்றிற்கு உள்ளது. வேதங்களை புறக்கணிப்பது அவற்றின் நோக்கமல்ல.
மிருகங்களை கொன்று வேள்வி செய்வதையும் மக்களின் பணத்தை புரோகிதர்கள் கொள்ளையடிப்பதையும் அவை விரும்பவில்லை. மன இயலின்படி எல்லாம் ஒன்றுதான். வேறுபாடெல்லாம் ஆன்மாவின் இயல்பை பற்றிய தத்துவ விளக்கங்களில்தான். ஆன்மாவிற்கு உடலும் மனமும் உண்டா, கட்டளை நரம்புகள், உணர்ச்சி நரம்புகள் என்று வெறும் நரம்பு தொகுதிதானா மனம்? மன இயலை முழுமையான விஞ்ஞானம் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதில் எந்த மாறுபாடும் இருக்க முடியாது. சச்சரவெல்லாம் ஆன்மாவின் இயல்பு, கடவுள் போன்ற தத்துவங்களின் விஷயங்களிலேயே. புரோகிதர்களுக்கும் உபநிடதங்களுக்கும் இன்னொரு பெரிய வேறுபாடு உள்ளது. உபநிடதங்கள் துறக்க சொல்கின்றன. எல்லாவற்றிற்கும் உரைக்கல் அதுவே. அனைத்தையும் துறந்துவிடு. மனத்தின் படைப்பு சக்திதான் நமக்கு இந்த தலைகளை எல்லாம் கொண்டு வருகிறது. அமைதியாக இருக்கும்போது மனம் அதன் உண்மை இயல்பில் திகழ்கிறது. மனத்தை அமைதிப்படுத்தினால் அந்த கணமே நீங்கள் உண்மையை அறிவீர்கள். மனத்தை எது சுற்றி சுழல செய்கிறது? கற்பனையும் படைப்பு சக்தியுமே. படைப்பதை நிறுத்துங்கள், உண்மையை உணர்வீர்கள். படைப்பு சக்தி அனைத்தும் தடைபட வேண்டும். அந்த கணமே உண்மை உங்களுக்கு விளங்கும். மாறாக புரோகிதர்கள் படைப்பைத்தான் ஆதரிக்கிறார்கள். படைப்பு செயல்பாடு இல்லாத ஒரு பிராணி இனத்தை எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பார்க்க முடியாது. ஒரு நிலையான சமுதாயத்தை உருவாக்க மக்களுக்கு ஒரு திட்டம் வேண்டியிருந்தது. கட்டுப்பாடாக தேர்ந்தெடுக்கும் ஒரு திட்டத்தை அதற்காக ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக, குருடர்களும் முடவர்களும் மனம் செய்து கொள்ளக்கூடாது என்ற விதியை கூறலாம். இதனால் உலகில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அங்கவீனர்கள் குறைவு. வலிப்பு நோயாளிகளும் பைத்தியக்காரர்களும் மிக குறைவு. இது தேர்ந்தெடுக்கும் கட்டுப்பாட்டினால் ஏற்படுகிறது. அத்தகையோர் துறவிகளாக போகட்டும் என்று புரோகிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உபநிடதங்களோ அது வேண்டவே வேண்டாம். உலகின் சிறந்த புத்தம் புதிய பூக்களே வழிபாட்டு பீடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உரம்படைத்த நெஞ்சும் வலிமை மிக்க உடலுமுள்ள ஆற்றல் மிக்க இளைஞர்களே உண்மையாக பாடுபட வேண்டும் என்று கூறுகின்றன. இத்தகைய கருத்து வேற்றுமையால் அவர்கள் ஏற்கனவே தனி ஜாதியாகிவிட்டார்கள் என்பதை முன்பே கூறினேன். இரண்டாவதாக, அரச ஜாதி. உபநிடதங்களில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் அவர்களுடைய மூளையில் எழுந்தவை, புரோகிதர்களிடமிருந்து பிறந்தவை அல்ல. ஒவ்வொரு மத போராட்டத்தின் ஊடே ஒரு பொருளாதார போராட்டமும் உண்டு. மனிதன் எனப்படும் பிராணிக்கு மத உணர்வு சிறிது இருந்தாலும் அவனுக்கு பொருளாதாரமே வழிகாட்டி. தனி மனிதன் வேறு ஏதாவது ஒன்றில் இயக்கப்படலாம். ஆனால் மனித சமுதாயம் என்று ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் பொருளாதார நோக்கம் இல்லாமல் அது அசைந்ததில்லை. உங்கள் மதம் எல்லா அம்சங்களிலும் பூரணத்துவம் பெறாததாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பொருளாதார அடிப்படை இருந்து ஆர்வத்துடன் பிரச்சாரம் செய்பவர்களும் இருந்தால் ஒரு நாடு முழுவதையும் வசப்படுத்தி விடலாம். பொருளாதார மதிப்பு இருக்கின்ற மதமே வெற்றி பெறும். ஆயிரக்கணக்கான ஒரேவித மத பிரிவுகள் ஆதிக்கத்திற்கு பாடுபடலாம். ஆனால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பவையே ஆதிக்கத்தை பெறுகின்றன. மனிதனுக்கு வயிறுதான் வழிகாட்டி. அவன் நடக்கும்போது நீங்கள் கவனித்ததில்லையா? வயிறுதான் முன்னே போகிறது, தலை பின்னேதான் வருகிறது. தலை முன்னே போக பல யுகங்கள் ஆகும். 60 வயதாகும்போது மனிதன் உலகிலிருந்து வெளியேறுமாறு அழைக்கப்படுகிறான். வாழ்க்கையே ஒரு மாயை. உள்ளதை உள்ளபடி நீங்கள் காணத் தொடங்கும் அந்த வேளையில் நீங்கள் கவர்ந்து செல்லப்படுகிறீர்கள். வயிறு முன்னே சென்றது வரை எல்லாம் ஒழுங்காக சென்றது. ஆனால் பிள்ளை கனவுகள் எல்லாம் கலைந்து நீங்கள் உள்ளதை உள்ளபடி காணத் தொடங்கும்போது தலை முன்னே போகிறது. தலை முன்னே செல்ல ஆரம்பிக்கும் அதே வேளையில் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வெளியே போய்விடுவீர்கள். உபநிடத மதத்தை மக்களிடையே பரப்புவது மிகவும் கடினமான செயல். அதில் பொருளாதார அம்சம் மிக குறைவு. ஆனால் பிறர் நலம் தரும் அம்சம் அதிகமாக உள்ளது. உபநிடத உண்மைகள் செல்வாக்கு மிகுந்த அரசர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவற்றிற்கும் அரசுரிமைக்கும் நெடுந்தூரம். ஆகையால் போராட்டம் கடுமையாயிற்று.
அதன் உச்சகட்டம் 2000 ஆண்டுகளுக்கு பின் ஏற்பட்டது. அதாவது புத்த மதம் தோன்றியது. புத்த மதத்தின் வித்து இதுதான். அரசர்களுக்கும் புரோகிதர்களுக்கும் ஏற்பட்ட சச்சரவு. இந்த சச்சரவால் தர்மம் சீர்குலைந்தது. ஒரு பிரிவினர் மதத்தையே தியாகம் செய்ய விளைந்தார்கள். மறு பிரிவினர் வேள்விகளையும் வேதத்தில் கூறப்பட்டுள்ள தெய்வங்களையும் இறுக பிடித்து கொண்டார்கள். புத்த மதம் பொதுமக்களின் தலைகளை களைந்தது. எல்லா ஜாதிகளும் பிரிவுகளும் ஒரு நிமிடத்தில் சமமாகின. உன்னதமான மத கருத்துக்கள் இந்தியாவில் உள்ளன. ஆனால் அவை இனிதான் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றால் பயனில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் மாறுதல்களை எதிர்ப்பவர்கள் புரோகிதர்களே. அதற்கு காரணம் 2. ஒன்று அவர்களுடைய பிழைப்பு, மற்றொன்று அவர்கள் மக்கள் போகும் வழியில்தான் போக வேண்டும். எல்லா புரோகிதர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் அல்ல. 2000 தெய்வங்களை கற்பியுங்கள் என்று மக்கள் சொன்னால் அவர்கள் அப்படியே செய்வார்கள். பணம் கொடுக்கின்ற சமுதாயத்திற்கு அவர்கள் ஊழியர்கள். கடவுள் அவர்களுக்கு பணம் கொடுப்பதில்லை. ஆகையால் நீங்கள் புரோகிதர்களை குறை கூறும் முன் உங்களையே குறை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் தகுதி எத்தகையதோ அத்தகைய அரசாங்கமும் மதமும் புரோகிதமுமே உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மேலானது கிடைக்காது. இவ்வாறு இந்தியாவில் தொடங்கிய பெரும் போராட்டம் கீதையில் அதன் உச்சகட்டங்களுள் ஒன்றை அடைகிறது. இந்தியா முழுவதும் இந்த இரு பிரிவினருக்கிடையே பிளவுபட்டு போகும் என்ற பயம் தோன்றிய போது கிருஷ்ணர் தோன்றினார். கீதையில் அவர் சடங்குகளுக்கும் புரோகிதர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு சமரசத்தை உண்டாக்க முயல்கிறார். கிருஷ்ணர் மக்களால் அன்புடன் வழிபடப்படுகிறார். இந்துக்கள் கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். அவரது வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்தது. கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டவர். அவரை பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள் உள்ளன. அவற்றில் எனக்கு அவ்வளவு அக்கறை இல்லை. இந்துக்கள் கதை சொல்வதில் வல்லவர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதானே. கிறிஸ்தவ பாதிரிகள் பைபிளிலிருந்து ஒரு கதை சொன்னால் இந்துக்கள் 20 கதை சொல்வார்கள். திமிங்கலம் ஜோனாவை விழுங்கிற்று என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒரு மனிதன் யானையையே விழுங்கினான் என்று இந்துக்கள் சொல்வார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே நான் கிருஷ்ணரின் வரலாற்றை கேட்டிருக்கிறேன். எந்த நிரூபணமும் இன்றியே நான் அவர் வாழ்ந்ததை ஒப்புக்கொள்கிறேன். அவர் விட்டு சென்றுள்ள கீதை ஒரு அற்புதமான நூல். ஒரு மனிதனை பற்றிய கட்டுக்கதைகளை ஆராய்ந்தால் அவனது குணநலன்களை அறிந்து கொள்ளலாம் என்று நான் ஏற்கனவே கூறினேன். கட்டுக்கதைகள் அணிகலன் போன்றவை. அவையெல்லாம் மெருகிட்டு சீர்படுத்தப்பட்டு குணங்களுடன் ஒத்து வரும்படி செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். எடுத்துக்காட்டாக புத்தரை பாருங்கள். அவரது வாழ்வின் மையக்கருத்து தியாகம். அவரை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் முக்கியமாக அவரது தியாகத்தை பற்றி கூறுபவையாகவே உள்ளது. லிங்கனை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் உண்டு. ஒவ்வொன்றும் அவரது குணங்களை பற்றியே கூறும். எல்லா கதைகளையும் படித்து அவற்றுள் ஊடுருவி நிற்கும் பொது கருத்தை கண்டுபிடித்தால் அதுவே அந்த மனிதரின் முக்கிய குணமாக இருக்கும். பற்றின்மை என்பதே கிருஷ்ணரின் மைய கருத்து. அவருக்கு எதுவும் தேவை இருக்கவில்லை. அவர் எதையும் வேண்டுவதில்லை. அவர் செயலுக்காகவே செயல் புரிந்தார். செயலுக்காகவே செயல்புரி, வழிபாட்டிற்காகவே வழிபாடு. நன்மை செய்வது நல்லது, எனவே நன்மை செய், வேறு ஒன்றும் கேட்காதே. அதுவே அவரது குணமாக இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கதைகள் அனைத்தும் பற்றின்மை என்ற ஒரு கருத்தையே சுற்றி அமையாது. கீதை மட்டுமே அவரது உபதேசம் என்பதில்லை. எனக்கு தெரிந்த மனிதர்களுள் எல்லா வகையிலும் பூரணத்துவம் எய்தியவர் அவர். மூளையும் இதயமும் கைகளும் வியக்கத்தக்க முறையில் ஒருங்கிணைந்து அவரிடம் செயல்பட்டன. அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அவர் சிறந்த மனிதராக, போர் வீரராக, அமைச்சராக அல்லது வேறு எவ்வாறாயினும் உயிர் துடிப்பு ததும்பும் செயல்பாடு நிறைந்தவராக காணப்படுகிறார். ஒரு மாமனிதராக, ஒரு அறிஞராக, ஒரு கவிஞராக அவர் உயர்ந்து நிற்கிறார்.
பல வகைப்பட்ட இந்த அற்புத செயல்திறனும் அறிவுத்திறன் மற்றும் உணர்ச்சி திறனின் சங்கல்பமும் கீதை மற்றும் பல நூல்களிலும் காணப்படுகிறது. ஒப்பு நோக்க முடியாத அதிசயமான இதயம், அழகுமிக்க சொல்வண்ணம், அதை வேறெதுவும் நெருங்க முடியாது. அவரது மகத்தான செயல்திறனின் சுவடு இன்னும் அழியாமல் இருக்கிறது. 5000 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. கோடிக்கணக்கான மக்களின் மீது இன்றும் அவரது தாக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவரது ஆதிக்கம் உலகம் முழுவதிலும் எவ்வளவு பரவி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பரிபூரணமாக தெளிந்த அவரது புத்திக்கு எனது வணக்கங்கள். அந்த மூளையில் ஒட்டடை மண்டி கிடக்கவில்லை, மூட நம்பிக்கை இல்லை. ஒவ்வொன்றின் பயனும் அவருக்கு தெரியும். ஒவ்வொன்றிற்கும் உரிய இடத்தை அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அவர் வருகிறார். வாய் சொல் வீரர்கள் எங்கும் போகிறார்கள். வேதங்களின் உட்பொருள் முதலியவற்றை பற்றி விவாதிக்கிறார்கள். ஆனால் உண்மையை மட்டும் அறிவதில்லை. ஏமாற்றுக்காரர்களை விட அவர்கள் எந்த வகையிலும் சிறந்தவர்கள் அல்ல. வேதங்களில் மூட நம்பிக்கைகளுக்கும் அறியாமைக்கும் கூட இடம் உண்டு. ரகசியம் என்னவென்றால் ஒவ்வொன்றிற்கும் தகுதியான ஓர் இடம் வேண்டும் என்பதே. அந்த இதயம் புத்தருக்கு நெடுங்காலத்திற்கு முன்பே மதத்தின் கதவை ஒவ்வொரு ஜாதிக்கும் திறந்து வைத்த முதல் மனிதர் அவர். அந்த அற்புத மனம், அந்த வியக்கத்தகு உழைப்பு நிறைந்த வாழ்க்கை. புத்தரின் செயல்முறை ஒரு நிலையில் அமைந்தவை, அதாவது குரு நிலையில் அமைந்தவை. மனைவியையும் குழந்தையையும் வைத்துக்கொண்டே அவரால் குருவாக இருக்க முடியவில்லை. கிருஷ்ணரோ போர்க்களத்தின் நடுவில் உபதேசம் செய்தார். இடையிடற்ற செயல்பாட்டின் நடுவில் உன்னதமான அமைதியையும், உன்னதமான அமைதியில் இடையிடற்ற செயல்பாட்டையும் காண்பவனே யோகி, சிறந்த அறிவாளி. தம்மை சுற்றி அம்புகள் பாய்ந்து செல்வது கூட அவருக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அவர் வாழ்வையும் சாவையும் பற்றிய பிரச்சனைகளை சாந்தமாகவும் அமைதியாகவும் அலசிக்கொண்டே போகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் உபதேசத்திற்கும் அந்த தீர்க்கதரிசியே சிறந்த விளக்கம். புதிய ஏற்பாட்டின் கோட்பாடு என்ன என்பதை அறிய நீங்கள் யாரோ ஒருவரிடம் போகிறீர்கள். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? திரும்ப திரும்ப பைபிளை வாசித்து அதன் கருத்தை இயேசுவின் வாழ்க்கை ஒளியில் அறிந்து கொள்ள முயல்வதே ஆகும். மாமனிதர்கள் சிந்திக்கிறார்கள், நீங்களும் நானும் கூட சிந்திக்கிறோம். ஆனால் ஒரு வேற்றுமை உள்ளது. நாம் சிந்திப்பதை நமது உடல் பின்பற்றுவதில்லை. நம் செயல்கள் எண்ணங்களுடன் இயைந்து போவதில்லை. நமது சொற்கள் வேதங்களின் சொற்களைப் போல் ஆற்றல் பெறவில்லை. அவர்கள் எது எண்ணினாலும் உடனே நிறைவேறும். இதை நான் செய்வேன் என்று அவர்கள் கூறினால் உடல் அப்படியே செய்கிறது. அது பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். அதுதான் முடிவு. நாமே கடவுள் என்று நீங்கள் ஒரு நொடியில் நினைத்து விடலாம். ஆனால் அப்படியே கடவுளாகி விடுவதில்லை. சிக்கல் அங்குதான் உள்ளது. மாமனிதர்கள் நினைத்தபடி ஆகிறார்கள். நாம் படிப்படியாகத்தான் ஆவோம். இதுவரை கூறியது ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது காலத்தையும் பற்றியது. அடுத்த உரையில் அவரது நூலை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வோம்.